அருமையான பக்க மேளம், அருமையான ஒளி ஒளி அமைப்பு, நல்ல ஒரு அருமையான சவுண்ட் சர்வீஸ். சந்திரன் ஆடியோஸ், SMG நகர், அருமையான மைசெட், அருமையான ஊர் பொதுமக்கள். ஏத்தா பூரா பேர் தலையில முக்காடு போட்டிருக்கீங்க, மதம் இது மாறிட்டீங்களா அண்ணே? அந்த அளவுக்கு பனியில உட்காந்து பாக்குறாங்க. பனியில உட்காந்து இருக்கீங்க. ஆமா, அருமையான மைசெட். ஹலோ ப்ரோ, உங்களதான் போதும், ஏத்தன வரைக்கும் போதும். ஏத்தனா ஒரே ஏத்துற, இறக்குனா மொத்தமா இறக்கிடுறேன். ஒன்ன மாதிரி என்ன என்னைய மாதிரி அந்த வேலைக்கு நான் போறது கிடையாது. அருமையான ஒளி ஒளி அமைப்பு, ஆபரேட்டர் அன்பு உள்ளங்கள். உங்க பேர் என்ன ப்ரோ? சும்மா சொல்லு. கௌசிக். கௌசல்யா இல்ல, கௌசிக். அதெல்லாம் பழைய கம்பெனி. அருமையான ஆபரேட்டர் கௌசிக். ஆனா அண்ணே, நீ ஓனரா ஆபரேட்டர் அண்ணே? ரெண்டுமே வா அண்ணன் தம்பிலா? சரி, நீங்க ஓனருங்கிறீங்க, ஆபரேட்டருங்கிறீங்க. உங்களை சுத்தி உட்காந்துருக்கு இந்த 5 பேர் யாரு உங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தாளுங்களா? நண்பர்கள் பூரா பேரும் பாரு, காலைல மைசெட்டை கழட்டினோடனே காஜி வாங்கிட்டு போங்கிற மாதிரியே உட்காந்துருக்கேன். இவங்க முகரைகளை பாரு. சிரிக்காரா ஏய் சிரிக்காராங்கிற இன்னும் பேஜவே அதுக்குள்ள ஏன்டா பல்ல காட்டுறேன். இருக்கட்டும், அருமையான ஒளி ஒளி அமைப்பு, நல்ல ஒரு ஆப்டர். கேட்டோடனே லைட்டு மாட்டி கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷம்.
இந்த பின்னாடி எல்லாம் போய் உட்காந்துருக்கல ஏத்தா அப்படி முன்னாடி வந்து பப்புன்னு மூஞ்ச பார்க்க கூடாதா? உன் முகரைய பார்க்க பிடிக்கலையா, அதனால அங்க உட்கார்ந்திருக்காங்க. என் முகரைய பார்க்க பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லப்பா. அப்புறம் போன ஊர்ல ஒரு அம்மா சொல்லுச்சு. என்னது? பின்னாடி உட்கார்ந்திருந்த அம்மா பாயை தூக்கிட்டு வெக்குன்னு முன்னாடி வந்துச்சு. எதுக்குனே? நாடகத்துல உள்ள ஆசையில முன்னாடி வந்து பார்க்க போதான்னு பார்த்தேன். என்ன முகத்தை கிட்ட வந்து பார்த்துச்சு இல்ல, சரி மூஞ்ச கிட்ட பார்த்தோன்னே பாய ஒரு உதறுச்சு. உதறுச்சு. என்னம்மான்னு ஆடம்லாம் நல்லா தான் இருக்கு, பப்புன்னு முகரதையும் ஜப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன்னுச்சு. ஓஹோ, ஏன் பொழப்ப கெடுக்க வந்திருக்குவார். அதான் பாரு. சரி, இதுதான் பெரிய பிரச்சனைன்னா ஒரு 4 நாளைக்கு யார் பார்த்த வேலைப்பா அண்ணே கௌசிக். ஹலோ ப்ரோ, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா உனக்கு? கல்ல பொண்டாட்டியை நோண்டிக்கிட்டே இருக்கியே. நோ ப்ளீஸ். அதே என்ன பண்ற, உங்களோட சேர்ந்து குப்பை கொட்டணும்ல. எதுல விட்டே? வாயிலனே. நமக்குன்னே சேர்ந்திருக்காங்க. அந்த அந்த ஆயா வந்து பாய வந்து உதறச்சாங்க. நம்ம பகுதியில எல்லாம் பாய் விரிச்சுதான் நாடகம் பாப்பாங்க. ஆமா ஆமா, நிறைய பகுதியில அதே நடக்கும். சரி, தென் மாவட்டங்கள்ல. இந்த மாவட்டங்கள் இங்கிட்டு நம்ம கரூர் பகுதியில வந்துட்டோம்னா நிறைய ஊர்ல சேர் போட்டு நாடகம் பாக்குறது எல்லாம் உண்டு. அதனால தங்களை தப்பு சொல்ல கிடையாது. சரி, சேர் போட்டு உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அம்மா முன்னாடி இந்த உட்காந்துருக்கு பத்தி எங்க ஆயா மஞ்சள் சேலை, ஆமா, அப்படி தலையில சுருட்டிக்கிட்டு, ஓஹோ, அது மாதிரி ஒரு ஆயா உட்காந்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு தேம்பி அடி யாப்பா என்னாச்சுன்னு எனக்கு மட்டும் என்னடா தெரியும், நான் கேட்டேன். நல்லா தானே சிரிச்சுக்கிட்டு இருந்த இப்ப ஏமா அழுவுறேன்னு. சரி, அம்மா ஒரு பதில் சொல்லுச்சு. என்னன்னு? ஒரு நாய் வளர்த்த, சரி, 4 நாளைக்கு முன்னாடி ரோட்ல வண்டியில அடி ஓடி செத்து போச்சு பானுச்சு. நாய்னா வளர்க்கறதும் சாகிறதும் சாதாரண விஷயம். சரி, அதுக்கு அம்மா பப்புன்னு வரும்போது முன்னாடி உட்காந்து அழுகுறேன்னு. அதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுச்சு. என்னாச்சுன்னு? என்ன சொல்லுச்சு? நாயை நினைச்சு அழுவல தம்பி, இப்ப ஒன்னே நினைச்சிட்டியா அழுகுறேன்னுச்சு. ஏனே என்ன மஜிருக்கு நீ என்ன நினைச்சு இப்ப அழுகுறேன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுச்சு பாரு. என்னன்னு? செருப்புல விட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சுடா. சொன்ன என்னன்னு சொல்லுனே முத. ஒண்ணும் இல்ல தம்பி, அப்ப அழுகுற காரணம் என்ன தெரியுமா? என்ன? நாங்க வளர்த்த நாய் ராத்திரி 11 மணி ஆனா வாழ்னு கத்தும். நீ 11 மணி கத்தவும் எங்க வீட்டு நாய் ஞாபகம் வந்துருச்சுன்னுச்சு. ஓஹோ, அந்த அம்மா என்ன கண்ணோட்டத்துல உட்காந்து நாடகம் பார்த்திருக்கு? நாய் வீட்டு நாயே நானும் நினைச்சு நாடகம் பார்த்திருக்கு. மிமிக்ரிலாம் பண்றாங்களே, அப்படிலாம் யாரும் இல்லாம நல்ல முறையாக நாடகத்தை நீங்க கண்டுகளிக்கணும். உங்களுக்கான ஒரு அருமையான நாடகம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த நாடகம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. பார்த்திருந்தாலும் பார்க்காட்டியும் இது முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு உண்மையான கதை. ஒரு வெள்ளையம்மாளும் வெள்ளைச்சாமியும் காதல் கொண்டு அண்ணன் தம்பிகளுக்கு பிடிக்காம 7 அண்ணன் தம்பியும் துரத்தி போய் மதுரை பாண்டிமுனியுடைய கோவில் சிறப்பு இன்ன வரைக்கும் எதுக்கு இருக்குன்னா, அங்கே இப்போலாம் பைபாஸ் வந்தனால நீங்கள் பைபாஸ் வழியாக இறங்கி போக முடியாது. காரில் போகிறவங்க, 2 வீலரில் போகிறவங்கன்னா இறங்கி போகலாம், பஸ்ஸில் போகிறவங்க போக முடியாது. கோவில் வாசலே பின்புறமாக வச்சுட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி போக்குவரத்து அதிகமாகிடுச்சுங்கிற காரணத்தினால. இதே முறைப்படி இருந்தால் இந்த வெள்ளையம்மாள் வெள்ளைச்சாமி சன்னதியை தாண்டி கருப்பர் கோயிலை தாண்டி தான் நீங்கள் பாண்டிமுனியை தரிசிக்கவே போக முடியும். அதனால் ஒரு உண்மையான காதல் சம்பவம். அதே போல் இன்னைக்கு வந்திருக்க ராஜவாட்டம் ஸ்ரீவாட்டம் என் தலையில கட்டிவிட்டு ஓடி போயிட்டாங்க. ஏனே 4 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உரிச்சு எடுத்தாங்க. கேள்விப்பட்டு சங்கமே பேச்சு. பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டு 6 மாசம், அந்த பிள்ளை வயிற்றுல 3 மாசம். ஓஹோ, 10 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல அம்மனை குண்டியா உட்கார வச்சு அடிச்சாங்களாம். அதே போல வந்திருக்கிறது லவ்ஸ் கம்பெனி தான். நாடகமும் லவ்ஸ் நாடகம் தான். ஆனா ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு. என்ன? காலையில வெள்ளையம்மாளையும் வெள்ளைச்சாமியும் சரி அன்னைங்காரங்க வெட்டி கொன்றுவாங்க. ஓஹோ, முக்கியமான விஷயம். ஏனே உன்னைய கொண்டு போக மாட்டாங்களா? நானா பொண்ணு கூட்டி போனேன். வெள்ளைச்சாமி பொண்ணு வெள்ளையம்மாளை கூட்டிட்டு போயிருவாரு. ஓஹோ, அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து வெள்ளைச்சாமியை கொன்றுவாங்க. சரி, கொல்லும் பொழுது இந்த பாண்டிச்சாமிட்ட அடைக்கலம் கேட்டனால அவங்களுக்கு உயிர் புதுப்பித்து இன்னமும் அந்த பாண்டி கோயில்ல அவங்கள ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய சம்பிரதாயமான நாடகம். பாருங்க, விடிய வரையும் பாத்தீங்கன்னா தான் கதை புரியும். அதனால அன்பார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, வற்றாத அந்த நாடகத்தின் கலா ரசிக பொதுமக்களை, இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் விழா கமிட்டியாளர்களே, பள்ளிக்கு செல்லும் மாணவர்களே, மாணவிகளே,
எதிர்காலம் இளம் சிங்கங்களே எதிர்கால இளம் சிங்கங்களே வேற வேற நாடகம் பார்க்க ஒரு வயலும் வர மாட்டேங்கிறேன். அதை சொல்லு. பூரா வெறும் செல்லுல பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு வீட்லயே விளையாண்டுக்கிட்டு ஓஹோ நம்ம முகர கட்டியே பார்க்க பிடிக்க மாட்டேங்குது போல. நம்ம எங்களை கூட சேர்க்காதானே உன் முகர கட்டிய பார்க்க பிடிக்கலையா? தெளிவா இருக்காண்டா பையன். இருக்கட்டா. அப்படிலாம் இருந்தாலும் அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போல தின்ன நமக்குன்னு திட்டம் போட்டு கிடக்கும் சில ஆல்ரவுண்டுக்கார மாதிரி ஆளுகளே தெரிய முடியும் முண்டை நீ எத்தனை குடியை கெடுத்திருக்கன்னு. அப்படிலாம் இருந்தாலும் வந்திருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பாசமிகு அன்பு அப்பா நாடக உலகின் நகைச்சுவை நடிகருமாகிய பெருமாள் அவர்கள் கலைக்குழு சார்பாகவும் எங்களது கருவூர் கோவில்பட்டி மணப்பாறை நாடக கலைஞர் சங்கத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நடிகர். வணக்கம் 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 போல எல்லாரும் ஜோரா கைதறி பார்ப்போம். எல்லாரும் ஜோரா கைதறி எல்லாம் கைதறி எல்லாம் கைதறி. ரைட் சந்தோஷம். எதுக்கு உங்களை கைத்தட்ட சொல்றேன்னா விஷயம் இருக்கு. சும்மா கைத்தட்ட சொல்லல. எப்படி தூங்குறீங்களா முழிச்சிருக்கீங்களான்னு செக் பண்றது. ஓஹோ அது ஒண்ணு. சரி. இன்னொன்னு ஏன் தெரியுமா கைத்தட்ட சொல்றது? இந்த பனி நேரத்துல ஒரு ரெண்டே விஷயம் தான். எப்படி உண்மையாலுமே நல்லா நோட் பண்ணி பாரு. இப்ப கீழே உட்காந்துருக்க ஆண்களா இருக்கட்டும் சேர்ல உட்காந்துருக்க ஆண்களா இருக்கட்டும் சரி பனி நேரத்துல என்ன பண்ணுவாங்க கை ரெண்டும் பாரு கவட்டைக்குள்ள இருக்கும். கவட்டைக்குள்ளையா? உண்மைதாப்பா. ஒன்னும் கவட்டைக்குள்ள இருக்கும் இல்லன்னா கம்முக்கட்டுக்குள்ள இருக்கும். ஏனே ஒரே விஷயம் தான். என்ன உடம்பு பகுதியிலே சூடான பகுதி எப்பவுமே இருக்கக்கூடிய இடம்னா ஒண்ணு கை கமுக்கட்டு இல்ல காலு கவக்கட்டு. அந்த பனி நேரத்துக்கு அதுதான் சுத்தப்படும். அதனாலதான் உங்களை அப்பப்ப கை தட்டினீங்கன்னா பனிக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். நான் சொன்னேன்னு பாருங்க அப்பா டக்குன்னு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு உள்ள கைய விடுறாரு. வாட் இஸ் திஸ் டாடி? ஓகே. அப்படிலாம் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி செய்து கொண்டு முதல்ல வந்த இடத்துல எக்கோ மட்டும் போடுங்க ப்ரோ. அம்மனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்புறம் மற்ற பணியை தொடர்வோம். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக உருவெடுத்து நல்லா இருக்கு சூப்பர் ஆடியோஸ்லாம் சூப்பரா இருக்கு. எந்த மைக்கு கத்துதுன்னு பார்த்தா அதுக்கு லேசா ஒரு கட்டிங்க ஊத்தி விட்டு சரியா போயிரு. லெவல் பண்ணிக்க. ஹலோ. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக உருவெடுத்து அருள் மாறி ஒளிகிறார். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக உருவெடுத்து அருள் மாறி ஒளிகிறார். அகிலையிலே முந்தைய கண்ணியம்மா அங்காடு அணிவாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணா
கைத்தட்டி உற்சாகம் செய்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. என்னடா நம்ம கம்பெனி பூரா அப்படி சோர்ந்து வச்சு சிவா, நம்ம என்ன செய்ய ஏது செய்ய. அந்த அந்த அம்மாக்கு சாமி வந்துச்சு பாருங்க, திண்ணூறு போட்டு பாட்டுனே சாமி வந்துருச்சாமா, திண்ணூறு எடுத்து போகுது. பப்புனுக்காரனே, இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாரு, என்னன்னு கேளு. நீ பாடி சாமி வந்திருக்கு பாரு, அதே பெரிய அதிசயம். ஆட பீத்தப்பல, ஏன் நான் பாடினாலும் சாமி வராது. சிறந்த முறையாக யூடியூப் எடுத்துக்கூடிய நாடக கலை மீடியா அன்புள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நிப்பாட்டு 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 நிப்பாட்டு.